பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு பிரசங்கியார் நமக்கு கொடுத்துள்ள வசனம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. ஆமாங்க, இந்த பணத்து மேல உள்ள ஆசை, பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம்னு இருக்கவங்களுக்கு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அவங்க திருப்தி அடையறதில்லை. அதே மாதிரி செல்வம், சொத்து இதெல்லாம் நிறைய சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சேர்த்தாலும் அவங்களுக்கு லாபம் இல்லை. அதாவது அவங்க திருப்தி அடையிறதில்லை. இது ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ போதும் அப்படின்னு யாருமே நிறுத்துறது கிடையாது. அடுத்து இன்னும் போயிட்டே தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. இதுவும் ஒரு மாயையே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த உலகத்துல நம்ம அன்பு செலுத்துறதுல ஆசைப்பட்டோம், பிரியப்பட்டோம், பணப்பிரியன் இல்லாம அன்பு பிரியர்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம அவங்களும் கூட திருப்தி அடைகிறது இல்லை. அதாவது திருப்தி அடைகிறதுனா இன்னும் நிறைய பேர் மேல அன்பு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் போகும்போது அவங்க மேல கர்த்தர் பிரியமாயிருப்பார். அவங்களுக்கு அதாவது அன்பு செலுத்துவார். நம்ம மற்ற மனிதர்கள் மேல அன்பு அதிகமா செலுத்தும் போது கர்த்தருக்கு மிகவும் பிரியமா இருக்கும். அதனால அவரு நம்ம மேல அதிகமா அன்பு செலுத்துவாரு. பணப்பிரியனோ செல்வ பிரியனோ உலகத்துல அனுபவிக்க போறது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அன்பு அதிகம் இருந்தால் நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதமும் அன்பும் அதிக அளவு கிடைக்கும். மீண்டும் நாளை இன்னொரு சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு உங்களோடு. அல்லேலூயா.